அந்த மரத்துக்கு போன போடு. அக்கா மண்ணே வந்துட்டாருக்கா. வணக்கண்ணா. என்னடா என்ன குர்ரா போன காரியம் என்னாச்சு? பாருக்கா. ஏன்டா மருது பேசாம இந்த 10 லட்சத்தையும் நாமளே ஆட்டைய போட்டா என்ன? சூப்பர் ஐடியாக்கா. எதுக்கு போய் இங்க அடிச்சு அங்க வச்சு அதுக்கப்புறம் கமிஷன் வாங்க அல்லாடணும். பேசாம இதையே அடிச்சு எஸ்கேப் ஆயிடலாம்க்கா. மானம் கெட்டவன. நான் தான் ஏதோ ஒரு சபலத்துல சொல்றேன்னா நீ மாடா அதுக்கு ஒத்து உதுவ? தப்புடா தம்பி, ரொம்ப தப்பு. வெறும் இந்த 10 லட்சத்துக்கு ஆசைப்பட்டு பல லட்சத்தை இழந்துடக்கூடாது. அந்த கண்மணி வெயிட்டு கை, அவகிட்ட ஆயுசுக்கும் காசு பார்க்கலாம். அதை விட்டுட்டு வெறும் 10 லட்சத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு சே. அக்கா நீ சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்குக்கா. சரி, நம்ம பிளான் பிரகாரம் இந்த 10 லட்சத்தை ராசாத்தி வீட்டுல கொண்டு போய் வச்சிடுங்க. சரிக்கா. சரிக்கா. டேய், இந்த பணத்தை எடுத்துட்டு போய் ராசாத்தி வீட்டுல வச்சுட்டு போலீஸ் கண்ணுல படுற மாதிரி அங்க இங்கேயும் அலை. அவங்களே உன்னை சந்தேகப்பட்டு கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அப்புறம் நம்ம பிளான் பிரகாரம் அந்த ராசாத்திய போட்டு விட்டுரு. புரியுதா? வாங்கி போ. சரிக்கா. கிளம்பு. டேய், சொதப்பாம செய்யி. சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். ராசாத்தி, A square plus B square is equal to பாப்பா, இது ராசாத்தி அக்கா வீடு தானே? ஆமாங்க. ஆனா அத்தை இப்போ வீட்ல இல்லையே, எலெக்ஷன் ஆபீஸ் வரைக்கும் போயிருக்காங்க. பரவாயில்லம்மா, இந்த பைய உள்ள கொண்டு போய் வை. ஆமா, நீங்க யாரு? இதை யார் கொடுக்க சொன்னாங்க? கபிலதாமா கொடுக்க சொன்னாரு. ராசாத்தி கிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்தாரு. ஓ, சித்தப்பா கொடுத்தாரா? ஆமாமா. சரி, கொடுங்க. இந்தாம்மா. பத்திரமா உள்ள வச்சிருமா. பத்திரம். வாங்க வாங்க மாப்பிள்ள. புனிதா, மாப்பிள்ளை கூட்டிட்டு போ. என்னாச்சு சித்தப்பா? தனியா பேசு, கொஞ்சம் ஆறுதலா பேசு. ஏங்க ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒண்ணு இல்லம்மா, நீ கூட்டு போமா. வாங்க. நில்லுங்க. ஏதோ நடந்திருக்கு, அதான் அவ கேக்குறால. சொல்லுங்க. மரகதம், எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல மாப்பிள்ள உள்ள போய் ரெஸ்ட் எடுக்கட்டும். நீ கூட்டு போமா. வாங்க. புனிதா நில்லு. இப்ப எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாம யாரும் உள்ள போக கூடாது. ஆமா, பணத்தை போடுறேன்னு பேங்க்குக்கு போன நீங்க எல்லாரும் ஒன்னா வந்திருக்கீங்க. என்னாச்சு? தம்பி, நீங்க சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? அண்ணி, கபில பேங்க்ல பணம் போட போகும்போது எவனோ லிஃப்ட் கேட்டிருக்கான். இவனும் ஹெல்ப் பண்ணியிருக்கான். அவன் ஆள் இல்லாத இடமா பார்த்து கழுத்துல கத்திய வச்சு மொத்த பணத்தையும் புடிங்கிட்டு போயிட்டான். நீ என்னது? 10 லட்சத்தை தொலைச்சிட்டானா? என்ன கபிலா, கொஞ்சம் கவனமா இருக்க கூடாதா? என்னங்க நீங்க இப்படி ஏமாந்துட்டு வந்து நிக்கிறீங்க? ஐயோ பாவன் ஒருத்தருக்கு லிஃப்ட் கொடுத்தா. உன்னையே ஐயோ பாவனு தான் இந்த வீட்ல வச்சிருக்கோம். நீ அவனுக்கு ஐயோ பாவனு லிஃப்ட் கொடுத்தியா?
மரகதம், வார்த்தையை விடாத. வார்த்தையை விடக்கூடாது, ஆனா பணத்தை மட்டும் விடலாமா? ஒன்னா ரெண்டா 10 லட்சம். இவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்திருக்கான், பணத்தை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறான். ஏண்டா உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? அண்ணி, ஐயோ என்னங்க இது? உன் குடும்பம் மொத்தமும் ஆயுசு முழுக்க ஒன்னா சேர்ந்து உழைச்சாலும் இந்த பணத்தை கண்ணால கூட பார்க்க முடியாது. இவ்வளவு பெரிய அமௌண்ட் தொலைச்சிட்டு வந்து அசால்ட்டா நிக்கிற. மரகதம், போனா போது விடு. ஆமாங்கா, ஏதோ தெரியாம தொலைஞ்சு போச்சு. எனக்கு என்னமோ தெரியாம தொலைஞ்ச மாதிரி தெரியலையே. அப்புறம் என்ன, பணம் 10 லட்சத்தை கொண்டு போவாராம், யாரோ லிஃப்ட் கேட்பாங்களாம், இவர் கொடுப்பாராம். கழுத்துல கத்திய வச்சு புடிங்கிட்டு போயிடுவாங்களாம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? மா போதும், இதுக்கு மேல பேசினா நல்லா இருக்காது. என் புருஷன் தப்பு பண்ணிட்டாருன்னு நான் பொறுமையா இருக்கேன். அதுக்குன்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. ஓ, கோவம் வருதா உனக்கு? இதுக்குதான் அன்னைக்கே சொன்னேன், இவனை கல்யாணம் கட்டிக்க வேண்டான்னு சொன்னேன். 10 லட்சம் ரூபாய பத்திரமா பாத்துக்க முடியாத முட்டாள கட்டிருக்கடி. ஏய், இப்ப வாய மூட போறியா இல்லையா? அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. ஆமா, என்கிட்டயே எகுருங்க. இப்ப பணம் போச்சு, அதுக்கு என்ன பதிலு? பணம் தானே, போனா போரு, சம்பாரிச்சுக்கலாம். அதுக்காக மாப்பிள்ளைய தரக்குறவா பேசினா நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். பொல்லாத மாப்பிள்ளை. எங்கடா என் பணம்? எங்கடா என் பணம்? மாப்பிள, சொல்றா, சொல்றா. விடுங்க, எங்க என் பணம்? விடுங்க மாப்பிள. கேளுங்க விடுங்க மாமா. மாப்பிள்ளை. இவன் தான் என் பணத்தை திருடிட்டு போனான். கேளுங்க மாப்பிள்ளை. என்னது திருடிட்டு போனனா? நீங்க தானங்க கொடுத்தே விட்டீங்க. போலீஸ் பிடிச்சவனே பிளேட்டை மாத்துறீங்க. அப்படித்தானே நம்ம பிளானு. இப்ப மாத்தி சொல்றீங்க. டேய், யாரா நீ? இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்தது கூட கிடையாது. ஏன்டா அப்படி போய் சொல்ற? யாரு போய் சொல்றது, நீங்களா நானா? நீ பணத்தை அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு இதை எங்க அக்கா வீட்டுல கொண்டு போய் கொடுத்துரு. இந்த பிரச்சனை எல்லாம் ஓஞ்ச பின்னாடி பங்கு போட்டுக்கலாம்னு சொல்லல? ஆமா, நீங்க தான். பாத்துக்கிட்டீங்களா? மாப்பிள்ளை மாப்பிள்ளைன்னு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுனீங்களே, அவன் புத்திய காட்டிட்டான் பாத்தீங்களா? அத்தை, சத்தியமா நான் பணத்தை திருடல அத்தை. சீ, வாய மூடு. உன் அக்காவுக்கு பணம் கொடுக்கணும்னா உழைச்சு கொடுறா. இப்படி திருடி கொடுக்க கூடாது. உன்ன சொல்லி தப்பு இல்ல, உன்னோட வளர்ப்பு அப்படி. அண்ணி, அவசரப்படாதீங்க அண்ணி. எவனோ ஒருத்தர் சொல்றதை கேட்டு கபிலனை தப்பா நினைக்காதீங்க. இருங்க சார், என்ன நடக்குது இங்க? சார், நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால சந்தேகப்படுற ஆட்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சோம். அதுல இவன் ஒருத்தர் சார். அவன் இப்ப சொன்னதை எங்க ஸ்டேஷன்லயும் சொன்னான். அதை நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. அதனாலதான் இன்ஸ்பெக்டர் இங்க இவனை அமுச்சு வச்சாரு. சார், இவன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. என் மாப்பிள்ளை அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. ஐயா, நான் கும்புற சாமி மேல சத்தியமா சொல்றேன், உங்க மாப்பிள்ள தான் திருட சொன்னாரு. ஏய்,
திருடின பணத்தை அவர் அக்கா வீட்டுல கொடுத்து வைக்க சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரியே ராசாத்தி அக்கா வீட்டுல தான் கொடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா அங்க போய் சோதனை போட்டு பாருங்க. அவன் தான் தெளிவா சொல்றானே பணம் எங்க இருக்குன்னு. வாங்க ராசாத்தி வீட்டுல போய் பார்த்தா தெரிஞ்சிட போகுது. இல்ல நீ இவனோட பேச்சை கேட்டு ராசாத்தி வீட்டுல சோதனை போடுறது சரியில்லை. நெருப்புன்னு சொன்ன சுடுவா போகுது. இவன் சொன்னது உண்மையா பொய்யான்னு அங்க போய் பார்த்தா தானே தெரிய போகுது. ஒரு வேளை பணம் இல்லனா நான் சொன்ன மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிறேன், போதுமா? ஆனா அங்க போய் சோதனை போடாம நான் விட மாட்டேன். எனக்கு அந்த பணத்தை யார் எடுத்தாங்கன்னு தெரிஞ்சே ஆகணும். சார், ராசாத்தி வீட்டுல பணம் இருக்கான்னு பாத்துடலாம். ஓகே சார். போங்க. ஏய், வாடா வாடாங்கிற. போய் பார்க்கல, நீ வா. பார்த்துட்டு வந்துடும். இருமா வரேன். சித்தி ஹலோ, சொல்லுங்க அத்தை. நான் எலெக்ஷன் ஆபீஸ்ல தான் இருக்கேன். இப்போ ஆபீசர் வந்துருவாரு. நான் சீக்கிரமே வாபஸ் வாங்கிடுவேன். ஐயோ ராசாத்தி, நான் அதுக்காக ஃபோன் பண்ணல. நம்ம கபிலனை போலீஸ் சந்தேகப்பட்டு புடிச்சிட்டு போயிட்டாங்க. என்னத்த சொல்றீங்க? கபிலனை போலீஸ் புடிச்சிட்டாங்களா? ஏன் கபிலன் என்ன தப்பு பண்ணா? யோ டிரைவர், என்னையா வண்டி ஓட்டுற? செத்தவங்க கையில வெத்தலவா கொடுத்தது மாதிரி கொஞ்சம் வேகமா தான் போயேன். பாவம் அந்த பொண்ணு காத்துக்கிட்டு இருக்குல்ல. வேகமா போயா. எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல ராசாத்தி. தயவு செஞ்சு நீ உடனே உன் வீட்டுக்கு வா. சரிங்க அத்தை, இப்பவே கிளம்பி வரோம் அத்தை. மாமா உடனே கிளம்புங்க மாமா. கபிலனை போலீஸ் சந்தேக கேஸ்ல புடிச்சிட்டாங்களாம். என்ன சொல்ற? அவனையும் போலீஸ் பிடிக்கணும்? இல்ல, கபிலன் பேங்க்குக்கு பணம் கட்ட போயிருக்கான். வழியில எவனோ மிரட்டி லிஃப்ட் கேக்குற மாதிரி கேட்டு பணத்தை புடிங்கிட்டு போயிட்டானா. அந்த பணம் நம்ம வீட்டுல இருக்கிறதா அந்த திருடன் சொல்லிருக்கானாமா. அதான் ஒண்ணும் புரியல. பணம் நம்ம வீட்டுல இருந்துச்சாமா? என்னமா இது என்னமா புது சோதனையா இருக்கு? ராசாத்திக்குன்னு தான் புதுசு புதுசா சோதனை வருமேடா, அப்புறம் என்ன? மாமா தேவல் அதெல்லாம் ஏன் யோசிக்கிறீங்க? வாங்க உடனே போய் கபிலனுக்கு என்ன ஆச்சுன்னு பாப்போம். வாங்க மாமா. ஆமா இனியா, முதல்ல நீங்க வீட்டுக்கு போய் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பாருங்க. எனக்கு என்னமோ இதை யாரோ வேணும்னே தான் பண்ணிருப்பாங்கன்னு தோணுது. ஆமா இனியா, முதல்ல நீங்க கிளம்புங்க. நாங்க 2 பேரும் ஆபீஸ்ல வெயிட் பண்றோம். வாங்க மாமா. வாங்க சார். வந்துட்டாப்லையடா. வாங்க சார். எப்ப அந்த ராசாத்திங்க? அவங்க இப்பதான் சார் வீட்டுக்கு கிளம்பி போனாங்க. ராசாத்தி தம்பி கபிலனை ஏதோ திருட்டு கேஸ்ல போலீஸ் பிடிச்சிட்டாங்களாம் சார். அது விஷயமா இப்பதான் சார் கிளம்பி போனாங்க. அப்படியா?
ஆமா சார், உங்களுக்கு தகவல் சொல்றதுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அடடா, உடம்ப கூட கவனிக்காம ராசாத்திக்காக அவசர அவசரமா வந்தேன். அதுக்குள்ள அவளுக்கு ஒரு பிரச்சனைன்னு போயிட்டாள. சரி பாப்போம், கருப்சாமி என்ன நினைக்கானோ அதுதான் நடக்கும். ஏண்டா ஒரு 5-6 மாத்திரை போட்டிருப்போம்லடா. ஆமாடா மாப்ள. டேய் 5-6 மாத்திரை போட்டும் பாடி 1 ஹவர்ல எந்திரிச்சு வந்துருச்சேடா. ஏலே பாடி பயங்கர ஸ்ட்ராங்லே. வா உள்ள போய் பார்ப்போம். சார் ஏதாச்சும் பண்ணி இப்ப வீட்டுக்கு அனுப்பணுமே. இந்த பிரபாகரன் இதுவரைக்கும் இடைத்தேர்தல் அதிகாரியா தான் இருந்தேன். என்ன ஏன் பொது தேர்தல் அதிகாரியா போட்டாங்க தெரியுமா? என்னோட நம்பிக்கை, நாணயம், விசுவாசம், தொழில், பக்தி, இதுதான் என்னோட கொள்கை. இதெல்லாம் எனக்கு எப்படி வந்து தெரியுமா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கிட்ட இருந்து. புரியுதா? புரியல. போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான், கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான். பொறுப்புள்ள மனிதர்கள் தூக்கத்தினாலே பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா. புரட்சி தலைவர் இவ்வளவு ஆழமான கருத்துக்களை பாடியிருக்காரு, நீ தாளம் போட்டுக்கிட்டு இருக்க. இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பார்க்கும்போது நம்பியாரா மாறிடலாமான்னு தோணுவியா? ராசாத்திக்கு ஒரு போனை போடு, அவன் நாமினேஷனை வாபஸ் வாங்கணும்னு சொல்லலாம். அவன் குடும்பத்துக்கு ஒரு சின்ன பிரச்சனையா, போனை போடு. டேய் ராசாத்திக்கு போன் போட சொல்றாரு. சார் ட்ரை பண்ணு. ஐயோ அந்த பொண்ணு தான் போன் பண்ணா நினைக்கிறேன். பாரு பாரு சார், இதுல இருந்து வரல சார், இங்க இருந்து வருது சார். சார் நல்லா பாருங்க சார். எஸ் 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 பிரபாகரன் எஸ் சார், நான் லேப் டெக்னீஷியன் குமார் பேசுறேன் சார். எஸ் குமார், எஸ் குமார் சார். டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல நீங்க சாப்பிட்ட சாப்பாடுல 5-6 பேதி மாத்திரை கலந்திருக்கு சார். பேதி மாத்திரையா? ஆமா சார், ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. நோ, இந்த பிரபாகரன் பேரை கேட்டாலே பல பேருக்கு பேதி வரும். எனக்கே ஒருத்தன் பேதி மாத்திரை கொடுத்திருக்கான்னா. யோ செல்வம், எனக்கு பேதி மாத்திரை கொடுத்தவன் யாரு, எங்க இருந்து வந்தான், எப்படி வந்தான், எதுக்காக கொடுத்தான், யார் மூலமா கொடுத்தான், எப்படி வந்து கொடுத்தாங்கிறது எனக்கு தெரிஞ்சாகணும். அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த சிபிசிஐடி ஆபீசர் அந்த கணபதிக்கு ஒரு போனை போட்டு விசாரிக்க சொல்லு. கணபதியா? அவரால முடியலனா அந்த சைபர் கிரைம் பிரான்ச்சுக்கு ஒரு போனை போட்டு விசாரிக்க சொல்லு. தேவைப்பட்டா லோக்கல் கிரைம் பிரான்ச்சுக்கு ஒரு போனை போட்டு விசாரிக்க சொல்லு. அதுக்கு மேல தேவைப்பட்டா இன்டர்நேஷனல் கிரைம் பிரான்ச்சுக்கு ஒரு போனை போட்டு விசாரிக்க சொல்லியா. இன்னும் தேவைப்பட்டா மிலிட்டரியை கூப்பிட்டு விசாரிக்க சொல்லு. யோ செல்வம், ஒருவேளை அவன் சிக்கினாம்னா அவனுக்கு என்ன தண்டனை தெரியுமா? சவுதி அரேபியால ஏதாவது ஒரு தப்பு பண்ண நடு ரோட்ல நிக்க வச்சு 1000 முறை சவுக்கால அடிப்பாங்க. அந்த மாதிரி தண்டனையை கொடுக்கணும். என்ன சவுக்கால அடிக்கணுமா? ஆப்கானிஸ்தான்ல தப்பு பண்ணவன நடு ரோட்ல நிக்க வச்சு கல்லால் அடிச்சு கொல்லுவாங்க. அந்த மாதிரி தண்டனை கொடுக்கணும். அமெரிக்காவில ஃப்ராட் பண்ணா விச ஊசி போட்டு கொல்லுவாங்க. இவனுக்கு அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். சைனாவில தப்பு பண்ணா சார் போதும் சார், போதும் சார், உணர்ச்சி வசப்படாதீங்க. உங்களுக்கு பிபி, சுகர், மயக்க வேற வருது. ஒருவேளை அந்த குற்றவாளி சிக்குனாம்னு வச்சுக்க, அவனை என்கவுண்டர்ல போட்டு தள்ளணும்யா. என்கவுண்டர். கபிலா, என்னடா ஆச்சு? இல்லக்கா, அது ஏய் வாடா. கபிலா, என்ன நடந்துச்சு? மாமா இல்ல. அப்பா என்னப்பாச்சு? கபில பேங்க்ல பணம் கட்ட போயிருக்கான். அப்ப இவன் லிஃப்ட் கேட்கற மாதிரி கேட்டு பணத்தை திருடி இருக்கான்.
இப்ப போலீஸ் கிட்ட மாட்டினதுக்கு அப்புறம் கபில சொல்லித்தான் திருடுனேன், பணத்தை ராசாத்தி வீட்டுல தான் கொடுத்து வச்சிருக்கேன்னு சொல்றான். எங்க வீட்லயா? என்னடி தெரியாத மாதிரி கேக்குற? நீ சொல்லி தானே எல்லாமே நடந்திருக்கும். சத்தியமா இல்ல அத்தை, அவன் பொய் சொல்றான். யார் சொல்றது பொய்ன்னு இப்ப சோதனை போட்டா தெரிஞ்சிரும். உங்களுக்கு அப்படி நம்பிக்கை இல்லாம இருந்தா உள்ள போய் பாத்துக்கோங்க. பாக்கதான் போலீஸ் வந்திருக்குல்ல. மரகதம், நீ வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டே. என்ன போலீஸ்ல வந்திருக்காங்க? என்னாச்சு கபிலா? ஒன்னும் பதட்டப்பட வேண்டாம் நீ, ஒரு சின்ன என்கொயரி தான், கொஞ்சம் அமைதியா இருங்க. சார், அந்த பாப்பா கிட்ட தான் சார் பணத்தை கொடுத்தேன்.